ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? வேத புஸ்தகத்துல சங்கீதம் 85 அதிகாரம் 12 கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்திருக்கிறீங்களா? தீமை தாங்க நடக்குது நினைக்கிறீங்களா? இல்ல, ஆண்டவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். அவர் நன்மை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான், முடிவு நன்மையா இருக்கும். அவர் நன்மையானதைத்தான் உங்களுக்கு தருவார். அதனால சோர்ந்து போகாம, கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் வாக்கு கொடுத்துட்டாரு. வேலையா இருந்தாலும் சரி, திருமண காரியமா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழிய காரியமா இருந்தாலும் சரி, என்னன்னாலும் கர்த்தர் நன்மையானதுதான் எனக்கு தருவார். எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர். எனக்கு நன்மையானதை கொடுக்க அவர் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அப்ப எப்படி எனக்கு தீமை செய்வார்? பிசாசை தான் தீமை செய்கிறவன். அவன் கொண்டு வர தீமையை கூட நன்மையாய் மாற்றி விடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க எப்பவுமே எனக்கு நன்மை தான் செய்வீங்க, இதற்குள்ளும் நன்மையை தான் வைத்திருக்கிறீங்க. நீங்க நன்மையானதை எனக்கு தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.